திரு ஜோதி சிவன்யா, நம்மகிட்டே தொடங்குறேன். தமிழ்நாடு பட்ஜெட் பல்வேறு விதமான அறிவிப்புகள் அடங்கியிருக்கு. எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கா உங்கள் பார்வையில்? டிபெண்ட்ஸுங்க. எதிர்பார்ப்புன்னா நீங்கள் என்ன ஆக்சுவலாக எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும் இல்லை, ஒருவேளை கவர்மெண்ட் சொன்னதே நான் கேட்குறேனே, எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய நிதிநிலை அறிக்கை அப்படின்னு, அது நிறைவேறி இருக்குன்னு பார்க்கலாமா? நிறைவேறி இருக்கு. அதாவது இப்போ ஒரு ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டுக்கு 8.8% மேலே வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். அதே சமயம் சமூக நல திட்டங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 55-60% ஒட்டுமொத்த செலவுகளில், துறை வாரியாக நான் சொல்ல, ஒட்டுமொத்த செலவில் 55-60% சமூக கல்வி, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், உள்கட்டுமான வசதிகள், இது போன்ற அனைத்து துறைகளுக்கும் சோஷியல் செக்டார்னு சொல்லுவோம் நாங்கள். அதற்கு 55-60% நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அது அதாவது வளர்ச்சி இருக்குது, அதிகமான வளர்ச்சி இருக்குது. அது எல்லாரையும் உள்ளடக்கி இருக்கிறதும் நம்ம பார்க்க முடியுது இந்த செலவு மூலியமாக. அடுத்தது அந்த ஆய்வறிக்கை சொல்லுது, இந்த திட்டங்கள், இந்த சமூக நல திட்டங்கள்னால நல்ல பலன் கிடைச்சிருக்குது. அதனால் முக்கியமாக இந்த அரசு 4 ஆண்டுகளாக நிறைவேற்றிய புதிய திட்டங்கள், பொதுவாகவே தமிழ்நாடு சமூக நலத்துறைக்கு கல்வி, சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றம், ஊரக வளர்ச்சி, விவசாயம், கட்டுமான வசதிகளுக்கு அதிகமாக செலவு பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ செஞ்ச புதிய திட்டங்கள் மேசிவான ஸ்கேல். அது இப்போ 1000 ரூபாய் உரிமை தொகையாக பெண்களுக்கு கொடுக்கறது 1,1,1,115,00,000 பேருக்கு கொடுக்குறாங்க. அது நல்ல பலன் அளிச்சிருக்கிறதுனால அதை விரிவுபடுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் விடுபட்ட போனவங்களுக்கு இப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் நிறைய பேர் கூடுதல் பயனாளிகள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது செலவு பொறுப்பை இன்னும் அதிகப்படுத்தும். 14,000 கோடி என்னமோ ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்துறதா இருக்கிறாங்க. அந்த விடியல் பயணம் 40%-இருந்து 60% பயனாளிகள் உயர்ந்திருக்கிறாங்க. அது பலனளிச்சிருக்குது. திட்டக்குழு குவான்டிஃபையே பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பெண்கள் எவ்வளோ சேமிக்கிறாங்க மாதத்துக்கு அப்படிங்கிறத குவான்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதன் பலன் இதெல்லாம் இருக்குது. அதனால் அதை விரிவுபடுத்துகிறாங்க. மாணவர்கள், பெண்களுடைய உயர்கல்விக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, முக்கியமாக அது பெண்களுக்கு தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை செய்கிறாங்க. அது இல்லாமல் ஆய்வறிக்கை சொல்லியிருக்குது, சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குது. மாவட்டங்களுக்கு இடையில ஏற்றத்தாழ்வுகள், மண்டல ரீதியாக அதை குறிப்பிட்டு, ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸ், சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லாம். ஸோ அங்கே தொழிற்பேட்டைகள் உருவாக்குறதுக்கு இப்போ 9 தொழிற்பேட்டை, ஆமாம், அது அந்த இதெல்லாம் செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கும் நம்ம, அதாவது ஆய்வறிக்கை இன்னொன்று சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம இந்திய பொருளாதாரத்தோட ஒப்பிடுகையில் உலக பொருளாதாரத்தோடு தான் நம்ம பொருளாதாரம் இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுது. அது அடிப்படையில் உண்மை. அவங்க ஒரு கார்லேஷன் போட்டு ஒரு நம்பராக காட்டுறாங்க. நான் இப்படி எளிமையாக புரியறதுக்கு சொல்கிறேன். அதாவது ஒன்றிய தேசிய அளவில் நம்ம மேனுஃபேக்சரிங்கை விரிவுபடுத்தணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு கடுமையான முயற்சி எடுத்திருக்காங்க 2014 ஓகே. மேக் இன் இண்டியாங்கிற ஒரு ஸ்லோகனே பிரதமர் வச்சார். அதனுடைய நோக்கம் என்னன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டாரோட பங்கு நம்ம ஜிடிபியில் 25% உயர்த்தணும். ஏன் அப்படின்னா, அது வேகமாக வேலைவாய்ப்புகள், அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். இப்போ சர்வீஸ் செக்டாரில் ஹை எண்ட் ஜாப்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஹைலி ஸ்கில்டுக்கு அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும். ஆனால் எண்ணிக்கையில் குறைவானவர்களுக்கு தான் அதில் வேலை கிடைக்கும். ஸோ நம்ம ஜிஎஸ்டிபி 50%-க்கு மேலே சர்வீஸ் செக்டார்லேருந்து வருது. ஸோ அது போதுமான வேலை வாய்ப்புகளை உருவாக்காதனால சைனா மேனுஃபேக்சரிங்கில் ஸ்ட்ராங், நம்ம சர்வீசஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்மளும் மேனுஃபேக்சரிங்கை விரிவுபடுத்தணும்னு சொல்லி ஒரு கொள்கையை அறிவித்து அதற்கு கடுமையான முயற்சிகளும் செஞ்சாங்க. இந்த கார்ப்பரேட் டேக்ஸை கட் பண்ணது, புதிய தொழில் முனைவோருக்கு வரி 0 ஆக்குனது, 15% ஆக்குனது, இதெல்லாம் அந்த நோக்கத்துக்காக தான். அதற்கப்புறம் ஆத்ம நிர்பர்னு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. அது என்னென்னா, உள்ளே இருக்கிறவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு போட்டியே வேண்டாம். ஸோ இறக்குமதியை டிஸ்கரேஜ் பண்ணுறது, இவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தற்சார்பு பாரதம். ஆமாம், அதுவும் செஞ்சாங்க. அப்புறம் பிஎல்ஐன்னு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு அறிவித்தாங்க. இது எல்லாமே இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரை விரிவுபடுத்தி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இவ்வளோ முயற்சி எடுத்தும் அது 2014 ஜிடிபியில் 17% இருந்தது. இன்னைக்கும் அதே தான் இருக்குது. ஓகே. தமிழகத்தில் அது 24% உயர்ந்திருக்குது.
ஒட்டுமொத்தமா அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் ஜிஎஸ்டிபியில் மாநில வருமானத்துல 33% இருக்குது. சர்வீஸ் செக்டார் 53% இருக்குது. இது எதற்குனா இது வந்து டைவர்சிஃபைடு ஜாப் கிரியேஷனை கிரியேட் பண்ணும். அதனால வளர்ச்சியை வேகப்படுத்தும். வளர்ச்சியை வேகப்படுத்தும் போது அதே சமயத்துல வந்து எல்லோரையும் உள்ளடக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இதில் இந்த செலவுகள்லாம் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிங்கிறது ஒரு சின்சியரான ஒரு முயற்சி எடுக்கிறாங்கிறதுக்கு அந்த மூன்றாம் பாலினத்தவருக்கு வந்து அவங்களுடைய கல்வி பயிற்சி வேலை வாய்ப்புகளுக்கு வந்து பொதுவாக அவங்கள நம்ம யாரும் ரெகனைஸ் கூட பண்ணுறதில்ல, கண்டுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதில் கூட அரசு கவனம் எடுத்து அதை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ வளர்ச்சி அடையவும் 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி இப்போ வந்து 35 லட்சம் கோடியோ நம்ம ஜிஎஸ்டிபி இது இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு சற்று குறைவாக வளர்ச்சி அடையணும். அதற்கான வளர்ச்சியை வேகப்படுத்துறதுக்கு இந்த தொழில் இந்த மேனுஃபேக்சரிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஏற்றுமதியை வந்து என்கரேஜ் பண்ணணும். அது கூடவே எல்லாரையும் உள்ளடக்கியும் சொல்லணும். அப்படிங்கிறனால அரசு செலவு மூலிமா அந்த அனைத்து துறைகளுக்கும் சமூக துறைகளுக்கும் வந்து செலவை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க, புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறாங்க. உங்க பார்வையில் இது ஒரு பாசிட்டிவ் இல்லை, இது எல்லாத்தையும் கூட டெபிசிட் அதிகமாகாம டெபிசிட் வந்து இந்த வருடத்துக்கு அதாவது இவங்க பதவி ஏற்றப்ப வந்து டெபிசிட் வந்து கிட்டத்தட்ட கோவிடுக்கு அப்புறம் 4.91% இருந்தது ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை. அது வந்து 3.56 ஆகி 3.46 இப்படியே குறைஞ்சிட்டு வந்து இந்த வருடத்துக்கு 3.44ன்னு சென்ற பட்ஜெட்ல இதே நிதியமைச்சர் அறிவித்தாரு. அதே 3.26 குறைச்சிருக்கிறாரு. திஸ் இஸ் த ஒன் சிங்கிள் இண்டிகேட்டர். இது வந்து நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஒன்றிய அரசினுடைய நிதி வந்து நமக்கு சேர வேண்டிய நியாயமா சேர வேண்டிய நிதி வரல. மாநிலத்தோட சொந்த வரி வருவாய்கள்லாம் குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டியில் போனதுனால. ரெகுலராக கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு உள்ளதையும் வந்து அரசியல் காரணங்களால தடை செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ஸுக்கு நடுவில் இது மாதிரி செஞ்சிருக்கிறதுங்கிறது மிகுந்த ஒரு இதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்ல வர்றீங்க. ஓகே திரு ஜோய் சிவானா, அப்போ குறுக்கிட விரும்புனீங்க? இல்லை அவர் பெண்கள் பற்றி சொன்னார் தேர்தலுக்காக. அந்த ஒரு இதுக்கு மட்டும் நான் ஒரு ரிசர்வேஷன் சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தோம், தேர்தலில் வாக்களிக்கிறத நோக்கமா வச்சு அதை கொடுத்துருக்கோம். அடுத்த வருஷம் தேர்தல் வருது, இல்ல பெண்களுக்கு இப்ப கலைஞருடைய பெரியார் நினைவு சமத்துவபுரம்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த வீடு வந்து பெண்கள் பேர்ல மட்டும்தான் எழுத முடியும். அதுக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? பெண்கள் வந்து சமூகத்துல பல பேர் வந்து ஏற்றத்தாழ்வு, நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நம்ம சமூகத்தில் இருக்குது. அது வந்து சாதி ரீதியாக இருக்குது, மத ரீதியாக இருக்குது, ஜெண்டர் ரீதியாக இருக்குது. பெண்களை நம்ம சமமாக நடத்துகிறோமா, ஆண்களுக்கு சமமாக பெண்களை நடத்துகிறோமா? அந்த ஏற்றத்தாழ்வு காரணமாக தான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது வந்து எல்லா இதுலேயும் வந்து ஒரு அரசு ஒன்றிய அரசு செய்து நம்ம செய்கிறோம், நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து. இப்போ இந்த வீட்டு இதை வந்து ஏன் பெண்கள் பேரில் எழுதணும்? இதை பேஸ் பண்ணி தான் ஒன்றிய அரசு திட்டங்கள்லாம் அது மாதிரி ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது அதை வந்து பெண்கள் பேரில் தான் கொடுக்கணும்னு, குடும்ப தலைவி பேரில் தான் கொடுக்கணும். குடும்ப தலைவர்னா தலைவர் ஆண்கள் தான் இருக்கணுமா, பெண்கள் இருக்கக்கூடாதா? அதனால் குடும்ப தலைவி பேரில் அதை எழுதணும். இன்றைக்கி ரேஷன் கார்டு குடும்ப தலைவி பேர்லலாம் எழுதுறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ பெண்களுக்கு வந்து அவங்க ஏற்றத்தாழ்வு சமூகத்தில் இருக்குது. ஜெண்டர் ஏற்றத்தாழ்வு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துவம் இல்லைங்கிறதுனால அவங்கள உயர்த்தணுங்கிறதான். இடஒதுக்கீடு எதுக்கு கொடுக்குறோம்? ஏற்றத்தாழ்வு இருக்குது, அவங்கள வந்து மற்றவங்களுக்கு இணையாக உயர்த்தணுங்கிறதான அடிப்படையான நோக்கம். ஸோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதான் அப்படிதானே பண்ணிட்டு வந்துருக்கோம். இல்லை இப்போ அப்படி இருந்தால் இப்போ எல்லா திட்டம் நான் சொன்னதெல்லாம் வந்து தேர்தலோட முடிச்சு போடுவீங்களா? சொத்துரிமையை முடிச்சு போடுவீங்களா? சமத்துவபுரத்தை எதுக்கு தேர்தலை முன்னிட்டு தான் பெண்கள் பேரில் எழுதுறாங்களா? இல்லையா? பெண்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்குறோம், தேர்தலுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ பெண்கள் நாளைக்கு ஜெண்டர் பட்ஜெட்டிங் தனியாக வேணும்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் யூனியன்ல ஜெண்டர் பட்ஜெட்டிங், தலித் பட்ஜெட்டிங் தனியாகவே சொல்லு, எங்களுக்குன்னு என்னென்ன தனியாக திட்டம் பண்ணுறீங்க அது தனியாக செப்பரேட்டாக பட்ஜெட்டாகவே போடு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இதெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்ல, அது தேவையில்லைன்னு சொல்லிடுறோமா? ஜெண்டர் பட்ஜெட்டிங் வேண்டான்னு. இதுலேருந்து ஜெண்டர் காம்பனண்ட் எவ்வளோ, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ இருக்குது நினச்சி பிரித்து அனலைஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. லேகா சக்கரவர்த்திங்கிறவங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் பாலிசியில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஜெண்டர் பட்ஜெட்டிங்னு, பெண்களுக்கு முன்னுரிமை இருக்கணும் பட்ஜெட்லன்னு. இப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? எல்லாத்தையும் தேர்தலோட ஒப்பிடக்கூடாது ஒன்று. சரி. ரெண்டாவது விஷயம், இந்த கடன் வந்து எல்லாரும் வந்து இத்தனை லட்சம் கோடி ரூபாய் அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு இத்தனை லட்சம் கோடுறாங்க. நான் ஒரு கோடு போட்டு இது சின்னதாக பெருசான்னு கேட்டால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒரு மொட்டையாக ஒரு கோடு போடுறேன்,
இது சின்ன கோடா பெரிய கோடான்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரே ஒரு கோடு போட்டிருக்கேன், அது கூட இன்னொரு கோடு போட்டால் தானே. ஸோ பப்ளிக் ஃபைனான்ஸில் வந்து நேற்று இருந்த 1 லட்சம் கோடி ரூபாயும், ஒரு வருஷத்துக்கு முன்னே 1 லட்சம் கோடி ரூபாயும், இன்னைக்கு உள்ள 1 லட்சம் கோடி ரூபாயும் ஒன்று கிடையாது. அன்னைக்கு இத்தனை லட்சம் கோடி ரூபாய் இருந்தது, இன்னைக்கு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி அதை வந்து ஒப்பிடவே முடியாது. ரெண்டுல இது நிர்வாகத்திறனோட முடிச்சு போடுறாங்க. எப்படின்னா இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 4 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி அதைத்தான் நிர்வாகத்திறன் இல்ல, இது யார் வேணாலும் ஆட்சி பண்ணிட்டு போயிடலாம், நீங்க எதுக்கு ஆட்சி பண்ணீங்கன்னு எடப்பாடி அதைதான் எக்ஸாக்டா அதைத்தான் சொல்ல வரேன். இங்க பாருங்க, பப்ளிக் ஃபைனான்ஸில் லட்சம் கோடியை அப்சல்யூட்டாக தனியாக பேசக்கூடாது, அதுக்கு அர்த்தமே இல்லை. அதை ஒரு கோடு போட்டு அது சின்னதாக பெருசான்னு கேட்குற மாதிரி தான் அது. அதை ஒப்பீட்டு அளவில் தான் பேசணும். ஒன்று என்ன ஒப்பீட்டு அளவில், அந்தந்த மாநிலத்தோட வருமானத்தில் எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ கடன் வாங்குறாங்கிறது தான் அதுக்கு குறியீடு. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு எல்லையே வச்சுருக்கோம். நீங்கள் நினச்ச மாதிரி எந்த ஸ்டேட்டும் வாங்கிட முடியாது. ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி 2003 வந்தது. ஒவ்வொரு மாநில அளவுலையும் அதுக்கான சட்டங்களை நம்ம ஏற்றிருக்கோம். அந்த சட்டப்படி டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து ஒரு வருடத்துக்கு 3% இருக்கலாம். ஒன்றிய அரசுனா ஜிடிபியில் இருக்கலாம், மாநில அரசுனா ஜிஎஸ்டிபியில் இருக்கலாம். அதுக்கப்புறம் அதை என்கே கமிட்டி கொஞ்சம் மாற்றி அமைச்சது. அதுக்கப்புறம் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் அதை மாற்றி அமைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 15th ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்னபடி ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 4% என்னமோ 3% என்னமோ இருக்கலாம். அதுல வந்து 0.5% கூடுதலாக வேணும்னா நீங்க அந்த எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம், இந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா வந்து 0.5% கூடுதலாக வச்சுக்கலாம். கடன் வந்து 28.7% இந்த வருஷத்துக்கு 15th ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த உங்க ஜிஎஸ்டிபிக்குள்ள இது 28.7 வரைக்கும் இருக்கலாங்கிறது லெஜிஸ்லேஷன். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி ஒவ்வொரு மாநில அரசுக்கும் கொடுத்துருக்கிற உரிமை அதுக்குள்ள தானே இருக்காது. இது அதிகமா குறைவான்னு எதை வச்சு பார்க்கணும்? இந்த ரெஃபரன்ஸை வச்சு தானே பார்க்கணும். இந்த ரெஃபரன்ஸ் படி 26.07 தான் இந்த கடன். இது வந்து 28.7 வரைக்கும் நம்ம வாங்கலாம். அது சீலிங் இருந்தாலும் அதை எக்ஸாஸ்ட் பண்ணல. ஒரு ஒப்பீட்டு அளவுல சொல்றேன். இதே வந்து ஒன்றிய அரசுக்கு இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி அவங்களுக்கு வந்து 40%க்குள்ள இருக்கணும் சொன்னார் அவர், தரணி சொன்னாரு. கடன் வந்து 40 டெபிசிட் சொன்னார், கடன் வந்து 40%க்குள்ள இருக்கணும். இன்னைக்கு அவங்களுக்கு 60% கடன். என்ன டார்கெட்டோ அதை விட 60% கடன் வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவோட கடன் வந்து அவங்க ஜிடிபிக்கு மேல 100%க்கு மேல. இது என்ன சொல்லி கடன் வாங்குறது ஒரு லெஜிட்டிமேட் பப்ளிக் ஃபைனான்ஸ் டூல். அது வந்து அந்த லிமிட் பிரச்சனையா நம்ம பார்க்கல. அது வந்து அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கா? நம்ம நீங்க மேல வாங்குனா கூட வாங்க முடியாது. இந்த 28.7க்கு மேல நீங்க கடன் வாங்க முடியாது. ஆர்பிஐயோ ஒன்றிய அரசோ அதை அனுமதி கொடுக்காது. உங்க கடன் இதுக்குள்ளதான், இதுக்கு மேல நீங்க போகவே முடியாது. உங்களுக்கு அந்த ஒன்றிய அரசு வாங்கலாம். ஒன்றிய அரசுக்கு 40% ஜிடிபியில் கடன் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அவங்க 60% வச்சிருக்காங்க, 58% வச்சிருக்காங்க, பட்ஜெட்டுக்கு வெளியே கொஞ்சம் வச்சிருக்காங்க, எல்லாம் சேர்த்து 60%. அவங்களுக்கு எல்லை இல்லை. நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள நீங்க இதுக்கு தாண்டி வாங்கவே முடியாது. 0.5% அந்த அம்மா நிதியமைச்சர் கண்டிஷன்ஸ் போடுறாங்களே, 0.5% கூட்டி வாங்குறதுக்கு ஃபிஸ்கல் டெபிசிட்ல நீ வந்து எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியை நிறுத்து, இந்த ரிஃபார்ம் பண்ணு, அந்த ரிஃபார்ம் பண்ணுன்னு கண்டிஷன் போடுறாங்க. அந்த கண்டிஷனை வேண்டாம், நாங்கள் அது கூடுதலாக அவைலே பண்ணலான்னு தான் நம்ம விட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு நம்பரை சொல்லி இத்தனை லட்சம் கோடி ரூபாய் இருக்குது, அத்தனை லட்சம் கோடி ரூபாய்ங்கிறது ஒரு ஒத்த கோடை போட்டு இது பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குன்னு பேசுகிற மாதிரி தான் அது. ரைட், மீனிங்லெஸ். இட் இஸ் டோட்டலி மீனிங்லெஸ். ஓகே, சில வார்த்தைகள். அதாவது டார்கெட் பண்ணுறதுங்கிறது வந்து பல விதமாக பண்ணலாம். இப்போ 2 கோடி கார்டு இருக்குது, எல்லாத்துக்கும் கொடுத்துடணுங்கிறாரு. அதில் கணவன் மனைவி 2 பேரும் வந்து அரசு ஊழியர்களாக இருப்பாங்க, ஆசிரியர்களாக இருப்பாங்க. இப்போ நான் பேராசிரியர், எனக்கும் கார்டு இருக்குது, இங்கே பாருங்கள், எனக்கு கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? இங்கே பாருங்க. அப்போ இல்ல தகுதி இருக்கு. இல்லைங்க, அரசு டார்கெட் பண்ணி ரெவென்யூ கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறப்போ ஒன்றிய மாநில அரசுக்கு ஜிஎஸ்டிக்கு மாறின பிறகு ரெவென்யூ சோர்ஸ் சுத்தமாக கிடையாது. ஓகே, ஒன்றிய அரசுகிட்ட இருந்து வர்றது நமக்கு வந்து 100 ரூபாய் நம்ம ரெவென்யூனா அதில் வந்து 24 ரூபாய் தான் ஒன்றிய அரசுகிட்ட இருந்து. செலவுல பார்த்தோம்னா நம்ம ஒட்டுமொத்த செலவுல 13-14 ரூபாய் தான் வந்து ஒன்றிய அரசுகிட்ட இருந்து வருது. மீதி மொத்தமும் வந்து மாநில அரசு செலவு பண்ணுது. ஆனால் எந்த வரி வருவாயும் சோர்ஸஸும் லிமிடெட் சோர்ஸ் தான், அதுக்குள்ள எல்லாத்தையுமே உயர்த்தி தான் வச்சிருக்கோம். சரி, அப்படி இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்னைக்கும் குறைவு. ரைட்.